இரவில் நிலவொளி கொஞ்சம் கூட குறையாத ஒரு கிராமத்தில் 3 நண்பர்கள் வாழ்ந்தார்கள். அரவிந்த், மீரா மற்றும் தரன். இவர்கள் மூவரும் சிறுவயதில் தொடங்கி விறுவிறுப்பான வாழ்க்கையை அனுபவித்தவர்கள். அன்றைய இரவு கிராமத்தை போன்ற ஒரு அமைதியான நேரம் எப்போது மீண்டும் வருமோ என்று யாரும் சொல்ல முடியாது. மீரா தனது பள்ளித் துண்டியை ஒழுங்காக மடித்து வைத்தபடி, இனிமேல் ஏதாவது புதியதை கண்டுபிடிக்க முடியாதா? நம்ம தோட்டத்திற்குள் சென்று புதிரை தீர்ப்போமா? இருட்டில் யாரும் நம்மை தேட மாட்டார்கள். சரி, போகலாம். அந்த தோட்டம் மற்ற கிராமத்திலிருந்து விலகி இருந்தது. மூடப்பட்ட கதவுகளும் அநியாயமாக தெரிந்த மண்ணிற்கு பின்னால் இருந்த மரங்களும் ஒற்றுமையில்லாமல் இருந்தன. மூவரும் தைரியமாக கதவை திறந்து உள்ளே நுழைந்தனர். இங்கு என்ன இருக்கிறது? நான் ஒரு பழைய புத்தகத்தை பற்றி கேட்டேன். அந்த புத்தகம் மந்திர சித்திரங்கள் நிறைந்த ஒன்று என்று கூறப்பட்டது. நீங்கள் அதை நம்புகிறீர்களா? இது வெறும் பழமையான கதைகள். கதைதான் என்றாலும் பார்க்க வேண்டியது முக்கியம். அவர்கள் அங்கு தேடத் தொடங்கினர். 1 மணி நேர தேடலின் பின் அரவிந்தின் கையில் ஒரு பழைய பெட்டி வந்து சேர்ந்தது. அந்த பெட்டியின் மேல் தங்க நிறத்தில் ஓர் இரகசிய எழுத்து இருந்தது. இதை திறக்கிறோமா? திறக்க வேண்டும். இதைத்தான் நாம் தேடி வந்தோம். அவர்கள் தைரியமாக பெட்டியை திறந்தார்கள். அதனுள் மாறுபட்ட நிறங்களால் ஒளிரும் ஒரு கம்பளம் கிடந்தது. அரவிந்த் அதை எடுத்து தன் தோளில் போட்டான். அந்த கணமே ஒரு மந்திர காற்று அவனை சுற்றி அடித்தது. என்னவோ நடக்கிறது. அரவிந்த் தனக்கு நடந்த மாற்றத்தை உணர்ந்தான். இந்த கம்பளத்தை பயன்படுத்தி நாம் வேறு உலகங்களுக்கு செல்லலாம் போல. அவர்கள் மூவரும் அதிசயமாக அதை கண்டனர். அதே நேரத்தில் கம்பளத்தின் பின்னால் மறைந்திருந்த ஓர் படிவம் தோன்றியது. அது ஒரு மந்திரவாதியின் ஆத்மா என்று அந்த படிவம் சொன்னது. இந்த கம்பளத்தை பயன்படுத்துங்கள், ஆனால் ஒரு நிபந்தனை இருக்கிறது என்றது. நிபந்தனை என்ன? உங்களுடைய மூவரில் ஒருவருக்கு இந்த மந்திரம் முழுமையாக வேறொரு குணமாக மாறும். அதற்கு பிறகு நீங்கள் இதை திருப்பிக் கொடுக்க வேண்டும். அவர்கள் மூவரும் குழப்பமடைந்தனர். அரவிந்த் கம்பளத்தை மீராவிடம் கொடுத்தான். மீரா அதை முயற்சித்தாள். ஆனால் எந்த மாற்றமும் இல்லாமல் அது தானாகவே தரனிடம் சென்றது. தரன் அதை அணிந்த போது அவனது மனதில் மறைந்திருந்த பயம் அனைத்தும் மறைந்து ஆற்றல் பெருகியது. இப்போது நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? இது எனக்கு புதிய தைரியம் தருகிறது. ஆனால் நான் அதை மாற்றிக் கொடுக்க தயாராக இருக்கிறேன். அவர்கள் மூவரும் முடிவெடுத்தனர். வாழ்க்கையின் தருணங்களை முழுமையாக அனுபவிக்க வேண்டும். அந்த இரவு முடிவடையும் போது மந்திரவாதி கம்பளத்தை திரும்பப் பெற்றது. நீங்கள் இதை உண்மையாக பயன்படுத்தியதற்கு நான் மிகவும் மகிழ்கிறேன். உங்கள் மூவருக்கும் இனிமையான வாழ்க்கை காத்திருக்கிறது. அவர்கள் மூவரும் திரும்பி வீடு வந்தனர். அவர்களுக்கு அந்த மந்திர சந்திப்பு மறக்க முடியாதது. அவர்கள் ஒருவருக்கொருவர் உற்சாகத்தை கொடுத்து வாழ்வின் புதிர்களை ஆராய்ந்து வாழத் தொடங்கினர். மோரல்: வாழ்க்கையில் அனைத்தும் மாயமாய் தோன்றினாலும் சிந்தனையும் தைரியமும் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் திறன் கொண்டது.